அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். விளைவாக மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு காலை நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியிலே நேரடியாக காணொலி காட்சி மூலமாக நேரடியாக பேசி என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள், தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறா என்பதையெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாய் வழியாக கேட்டு அதில் சரியான யோசனைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தகுந்த முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். வானிலை ஆய்வு மையம் புயலாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று நிச்சயமாக இல்லாமல் புயலாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதை நாம் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நாம் எடுத்திருக்கிறோம். சென்னையில் வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாங்கள் சரியான முறையில் எடுத்திருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் எல்லாம் இன்றைக்கு துரிதப்படுத்தி எல்லா பணிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மழை நிலவரத்தை அரசாங்கம் கவனித்துக் கொண்டிருக்கிறது, கண்காணிப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறது. மழைநீர் வாய்க்கால்களில் மழைநீர் தேங்குவதை உடனடியாக வெளியேற்றுவதற்கு வேண்டிய பணிகளை நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த மழைநீர் வார்கால் பகுதிகளை பார்வையிட சென்றிருக்கிறார்கள். அரசாங்கம் துரித கதியிலே எல்லா விதமான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாத சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு எவ்வளவு மழை பெய்திருக்கிறது, நேற்றுக்கு இன்றைக்கு காலை வரை எவ்வளவு மழை பெய்திருக்கிறது, அந்த மழையின் அளவுக்கு ஏற்றார் போல நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்குமா என்பதையும், அதே போல பொதுமக்கள் தங்க வைப்பதற்கு சரியான இடங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கா என்பதையும், அவருக்கு வேண்டிய உணவு, பால் போன்றவையெல்லாம் தயாராக இருக்கா என்பதையெல்லாம் மாண்பு முதலமைச்சர்கள் நேரடியாக ஒவ்வொன்றையுமே அவரே நேரடியாக கேட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் அது தயாராக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் சொல்லியிருக்கிறார்கள். அறிவிப்புள்ள மழை பெய்து சேதமடைகிற நேரத்தில் விவசாயத்துறை அதிகாரிகளோடு கலந்து அவர் கணக்கெடுத்து கொடுக்கிற நேரத்தில் உரிய நஷ்டஈடை அரசாங்கம் வழங்கும். இப்ப இதுவரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம நிவாரண முகாம் வைக்கக்கூடிய அளவிற்கு மழை இல்லை. மழை பெய்யும் என்று நாம் எதிர்பார்த்து அதற்கு வேண்டி அந்த முகாம் தயார் நிலையில வைத்திருக்கிறோம். அது வேண்டியில்லை. நீர்நிலைகளை WS நம்முடைய பொதுப்பணித்துறையிலிருந்து அவர் கண்காணிக்கிறார்கள். பெரிய மழை வருகிற நேரத்தில் தான் அதையெல்லாம் மிக எச்சரிக்கையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் சொன்னால், சென்னைக்கு குடிநீர் வருகிற அந்த அணைகளிலே தண்ணீர்கள் எல்லாம் நமக்கு இப்பொழுது தேவை இருக்கிறது. பாதி அளவுக்கு தான் நமக்கு இப்போது அணைகளில் தண்ணீர் இருக்கிறது. மழை பெய்து தண்ணீர் வருகிற நேரத்தில் அதை சேமிக்கவும் வைக்க வேண்டும். சேமித்த பிறகு அதிகமாக வருகிற நேரத்தில் கரையோர மக்களுக்கெல்லாம் சரியான முறையில் எச்சரிக்கை செய்து தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு தண்ணீர் உள்ளே வருகிறதோ, அளவுக்கு மீறி வருகிறதோ, அந்த அளவுக்கு தண்ணீரை திறந்து விட்டால் போதும் என்று சொல்லி முதலமைச்சர்கள் எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். சரியான முறையில் நாங்கள் நிர்வாகம் செய்வோம். அவங்க என்ன உதவி கேட்கிறாங்களோ, கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி வருகிற நேரத்தில் என்ன உதவி கேட்கிறாங்களோ நாங்கள் அதை அந்த துறைக்கு தொலைபேசி மூலமாக சொல்லி யார் தொலைபேசி மூலமாக எங்களோட தொடர்பு கொண்டார்களோ
அவருடைய தொலைபேசி நம்பரையும் கொடுத்து அவரோட தொடர்பு வைத்து அந்த பணியை நிறைவேற்றக்கூடிய சூழலை உருவாக்குகிறோம். கனமழைக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் போது குறிப்பிட்டார்.